ப்ரோக்ராமிங் சீரியஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லேர்ன் டெக். என்னுடைய பேர் சுந்தர். இன்னைக்கு நாம டேட்டா டைப் பத்தி வந்து தெரிஞ்சுக்க போறோம். வை டேட்டா டைப்? டேட்டா டைப்போட தேவை தான் வந்து என்ன? நம்ம கடைசியா பார்த்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தோம். அதுல இந்த மாதிரி printfல ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து வந்துச்சு இல்லையா? இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அதனால நம்ம printfல நமக்கு தேவையான அந்த லெட்டர் வந்து கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். பட் இதுவே நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் வந்து எழுதுறோம். உதாரணத்துக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பண்றோம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்றோம்னா அந்த அடிஷன் நடக்கிறதுக்கு ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்கணும். அதாவது நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்தாதான் ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம இன்புட்டா கொடுக்குற அந்த டேட்டால நிறைய டைப் இருக்கு. அதை தான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? எக்ஸைட்டிங்கா இருக்கீங்களா? சூப்பர். ஜென்ரலா மனிதர்களாகிய நாம வந்து ரெண்டு விதமான டேட்டா டைப் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதெல்லாம்னா, முதல் டேட்டா டைப் நம்பர்ஸ், அதாவது எண்கள். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா ஏதோ ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 108, 686, 365. இது எல்லாமே நம்பர்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்பர்ஸை இன்புட்டை வந்து கொடுப்போம். இது ஒரு விதமான டேட்டா டைப், அதாவது நம்பருங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி கேரக்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ், எழுத்துக்கள் வந்து சொல்லுவோம். எழுத்துக்களையும் நம்ம வந்து இன்புட்டை வந்து கொடுப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ஆல்பபெட்டை கொடுப்போம், இல்ல நியூமரிக்கு கொடுப்போம், எது வேணா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஒரு லெட்டர் தான். அதே மாதிரி ஸ்மால் ஏபிசி காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு கேரக்டர் தான், எழுத்துக்கள் தான். இங்க லேர்ன் டெக் 2, அதாவது இங்க ஆல்பபெட்டும் இருக்கு, நியூமரிக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்தாலும் அதுவும் கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ், அதாவது எழுத்துக்குள்ள நம்ம வந்து எண்களை வந்து கொடுக்கலாம். பட் ஆனா எண்களுக்குள்ள நம்ம எழுத்துக்களை கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். நம்பர்ஸை நாம மனிதர்கள் வந்து ஒரு விதத்துல வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணுவோம், மிஷின் வந்து இன்னொரு விதத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஹியூமன்ஸ் இருக்காங்க, கம்ப்யூட்டர் வந்து இருக்கு. நாம ஃபாலோ பண்ற நம்பர் சிஸ்டம் வந்து என்னன்னா அதை பேஸ் 10 நம்பர் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். அதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். இதுவே கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபாலோ பண்றது பேஸ் 2 நம்பர் சிஸ்டம். அதுதான் பைனரி நம்பர் சிஸ்டம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம வந்து 10 பவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2 இப்படி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலாம் வந்து நம்ம கணக்கு போடுறப்போ ஒன்று படிச்சு பண்ணி ஞாபகம் இருக்கா? ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், 1000, 10,000. ஸோ அதுதான் நான் சொல்றேன். இதான் நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து சொல்லுவோம். நம்ம வந்து இந்த மெத்தட் தான் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே நம்பர் தான், ஒன்னு 0, இன்னொன்னு 1. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் வந்து ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16 இந்த மாதிரி வந்து அது போயிட்டே இருக்கும். ஓகே, இதை நம்ம சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கிட்ட 215 ரூபா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த நம்பரை நம்ம பார்த்த உடனே எப்படி 215 ரூபான்னு வந்து சொன்னோம்? இது வந்து ஒரு சின்ன நம்பருங்கிறதுனால வந்து நம்ம சொல்லிட்டோம். பட் இதை நம்ம பிரெயின் வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருக்கோம்னா, இதை நம்ம இந்த மாதிரி 3 வந்து பிரிச்சிடலாம். ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 100 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம், ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம், 5 1 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அதை கூட்டணும்னா நமக்கு கடைசியா அந்த 215ங்கிறது வந்துருச்சா? இது சின்ன நம்பருங்கிறதுனால நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டோம். பட் ஆனா நம்ம பிரெயின் இப்படிதான் அதை புரிஞ்சு நமக்கு 215ங்கிறத கடைசியா நமக்கு வந்து சொல்லும். இன்னொரு சின்ன நம்பர் வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த தடவை நான் எடுத்துக்கிட்டது நம்பர் 44. ஸோ அப்படின்னா நம்ம கிட்ட 4 10 ரூபாய் இருக்கு, 4 1 ரூபாய் இருக்கு. ஸோ டோட்டலா 40 + 4 = 44ங்கிறது வந்து வந்துருச்சா? இது நம்ம டெசிமல்ல ரெப்ரசன்ட் வந்து பண்ணியிருக்கோம். சேம் இதே 44 இப்ப பைனரில நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அங்க நம்ம இந்த மாதிரி 2 பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி கடைசியா கிடைச்சிருக்க அவுட்புட்டை நம்மளால பார்த்த உடனே இது 44 தான் அப்படின்னு நம்மளால வந்து சொல்லிட முடியாது. பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஈஸியா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 பவர் தான் ஈஸி. ஏன் இந்த பவர் நான் வந்து பெஸ்ட்னு சொல்றேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பவர்ல நம்ம 44ங்கிறத வந்து சொல்லிட்டோம். பட் இதுவே நம்ம பைனரி யூஸ் பண்ணோம்னா அங்க நமக்கு நிறைய பவர் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பவர் அந்த ரகம். டெசிமலை பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது.
நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்லித்தர போறேன். இந்த மெத்தட் தான் நான் வந்து யூஸ்வலா வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த இடத்துல நான் 8 பிட் வந்து எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பிட்டுங்கிறது வந்து என்னன்னா 0s and 1s தான் சொல்லுவாங்க. 1 இருந்துச்சுன்னா அந்த பிட் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம், 0 இருந்துச்சுன்னா அந்த பிட் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து 8 பிட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து 44 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 8 பிட் வந்து போதுமானதுதான். இதுவே நம்ம ஒரு பெரிய நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து நிறைய பிட் வந்து தேவைப்படும். 44க்கு இது வந்து போதுமானதுதான். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா இந்த 44ங்கிற டெசிமல் ஃபார்மேட்டை பைனரியா வந்து மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ண போறோம். இந்த 8 நம்பர்ல எந்த நம்பர்லாம் நம்ம கூட்டினா நமக்கு வந்து 44 வந்து கிடைக்கும் அப்படிங்கறது வந்து செக் பண்ண போறோம். ஓகேவா? முதல் நம்பர் வந்து என்ன? 128. 128 44ஓட அதிகம் தான். ஸோ அதனால அதை இக்னோர் வந்து பண்ணிடலாம். அடுத்த நம்பர் 64. 64 44ஓட அதிகம் தான். ஸோ இதையும் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 40 ரிலேட்டடா ஒரு நம்பருமே இல்லை. டைரக்டா 32 தான் இருக்குது. நமக்கும் 44 வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால எதுக்கும் இந்த நம்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த நம்பருக்கு நேரா 1 அப்படின்னு போடுறான். அதாவது அந்த பிட்டை மட்டும் நான் வந்து ஆன் பண்றேன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இருக்க நம்பர் என்ன? நம்பர் 16. 32 கூட 16 கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறதோ 48. நமக்கு தேவை என்ன? 44. நமக்கு தேவைக்கு அதிகமாவே வந்து கிடைக்குது. ஸோ அதனால 16 இக்னோர் வந்து பண்ணிடலாம். அடுத்த நம்பர் 8. 32 கூட 8 கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 40 தான். ஸோ அதனால அந்த 8க்கு நேரா ஒரு 1 வந்து போட்டுக்கிறேன். அதாவது அந்த பிட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட 40 வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்க நம்பர் என்ன? 4. இந்த 4 நம்ம கூட்டினோம்னா நமக்கு தேவையான அந்த 44ங்கிறது வந்து கிடைச்சிருமா? ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த 44ங்கிறது இந்த 3 பிட்டை ஆன் பண்றது மூலியமா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால மீதி இருக்க அந்த எல்லா பிட்டையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்றதுக்கு நம்ம 0 வந்து போடணும். ஸோ கடைசியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 44ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இதுதான். இந்த நம்பரை பார்த்த உடனே நம்மளால 44 வந்து சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? பட் கம்ப்யூட்டர் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கும், இது 44 அப்படிதான்ங்கிறது. ஓகேவா? இதுல லீடிங் 0, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு வந்து கிடையாது. ஸோ அதனால 44ஓட எக்ஸாக்ட் பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னன்னா 101100. முன்னாடி 0 போட்டுக்கிறதும் போடாதும் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த 44ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த 32 + 8 + 4 இது எல்லாத்தையும் கூட்டினாதான் நமக்கு 44 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்பர் 7 வந்து நம்ம பைனரியில ரெப்ரசன்ட் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு எந்த பிட்லாம் ஆன் பண்ணணும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நீங்க கெஸ் பண்ணது வந்து கரெக்ட் தான். முதல் 3 பிட் ஆன் பண்ணாலே போதும், நமக்கு நம்பர் 7ங்கிறது வந்து கிடைச்சிரும். விச் மீன்ஸ் 4 + 2 + 1 = 7 அப்படிங்கிறது வந்துருமா? ஸோ அதனால நம்பர் 7ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 111 இதுதான். ஓகேவா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து நம்பர் 255 வந்து பைனரியில வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து எந்த பிட்ல ஆன் பண்ணணும்? இந்த இடத்துல 255 இல்லை. ஸோ அதனால என்ன யோசிச்சு பார்க்கலாம்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் வந்து கூட்டி பார்த்தோம்னா நமக்கு 255 வருதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு எல்லா பிட்டையுமே ஆன் பண்ணா நமக்கு கடைசியா 255 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 128, 64, 32 இப்படி வரிசை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியா 255 வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலியமா நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா நம்ம 8 பிட் எடுத்துக்கிட்டோம். ஸோ 8 பிட் எடுத்துக்கிட்டப்போ நம்மளால, அதாவது 2/0 ஆரம்பிச்சு 2/7, அதாவது மொத்தமா 8 பிட் வந்து எடுத்துக்கிட்டோம். 8 பிட்டையும் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளால மேக்சிமம் 255 நம்பர் வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் பைனரி ஃபார்மேட்ல. ஓகேவா? இதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு 4 பிட் தான் இருக்குன்னா அதை 4 பிட்டையும் நம்ம ஆன் பண்ணோம்னா நமக்கு மேக்சிமம் நம்பர் 15 வரைக்கும் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பிட் வந்து யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளால பெரிய நம்பரை நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதை நம்ம சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கணும்னா உங்களோட கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி சிம்பிளா கால்குலேட்டர்லயே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல சயின்டிபிக் கால்குலேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இங்க 2 பவர், அதாவது இந்த பவர் யூஸ் பண்ணிக்கிறேன் 4, அதாவது மொத்தம் 4 பவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2/4னா நமக்கு வந்து மேக்சிமம் கிடைக்கிறது வந்து 16. ஸோ இந்த 16ல இருந்து -1 கழிச்சோம்னா 15 வரும். ஸோ நம்மளால வந்து 4 பவர் யூஸ் பண்ணோம்னா நம்மளால மேக்சிமம் 15 வரைக்கும் தான் ரெப்ரசன்ட் வந்து பண்ண முடியும். சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம 8 பிட் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால 2/8 வந்து கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 256. ஸோ -1 பண்ணோம்னா நம்மளால மேக்சிமம் 255 வரைக்கும் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம 16 பிட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால
65,535 வரைக்கும் நம்மளால ரெப்ரசன்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பிட் வந்து யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளால பெரிய நம்பரை ரெப்ரசன்ட் வந்து பண்ண முடியும். இதுல நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து பண்ணுவோம். என்னன்னா இந்த மாதிரி 8 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு பைட், சேம் அதே மாதிரி 4 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு நிப்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நாம இந்த மாதிரி கடையில வந்து ஒரு பொருள் வாங்கும் போதெல்லாம் ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து பண்ணுவோம்ல, இந்த மாதிரி 1000 கிராம் சேர்ந்துதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் வந்து ரவுண்ட் ஃபிகர் வந்து பண்ணுவோம். அது எப்படின்னா 1024 பைட் சேர்ந்ததுதான் 1 கிலோ பைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது 1024 ரவுண்டு பண்ணா 1 கிலோ பைட். 25,000 ரூபாய். அத ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. குட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். என்னன்னா 1000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர், அதை ரவுண்டு பண்ணி நம்ம வந்து 1 கிலோகிராம் சொல்றோம். இங்க சம்பந்தமே இல்லாம 1024 நாம ஏன் வந்து ரவுண்ட் பண்ணோம்? நம்ம அதுக்கு பதிலா 1000 பைட்டா ரவுண்ட் பண்ணி 1 கிலோ பைட்னு சொல்லாமே. ஏன் 1024 வந்து ரவுண்ட் பண்ணோம்னா இங்கதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்னன்னா நாம தான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் கம்ப்யூட்டர் வந்து அதை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அது ஃபாலோ பண்றதோ பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ அதுக்கு 1024 தான் ரவுண்ட் நம்பர் வந்து தெரியும். அது எப்படிங்கிறத இப்ப நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த 1000 நம்ம வந்து பைனரில ரெப்ரசென்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், நம்ம பெரிய நம்பர் எடுக்கிறப்போ நம்ம நிறைய பிட் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் வந்து நிறைய பிட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், 8 பிட் வந்து யூஸ் பண்ணல. ஸோ 1000ஓட பைனரி நம்பர் இதுதான். உங்களுக்கு இந்த கன்வர்ஷனை குயிக்கா வந்து பண்ணணும்னா நீங்க வந்து கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இந்த நேவிகேஷன்ஸ்ல போயிட்டு இங்க ப்ரோக்ராமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டெசிமல் நம்பர், அதனால நான் டெசிமல் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து 1000 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா 1000க்கான பைனரி ஃபார்மேட் வந்து இதுதான். ஸோ இதுதான் நான் வந்து இங்க வந்து போட்டிருக்கேன். முன்னாடி இருக்க லீடிங் ஜீரோக்கு வந்து மதிப்பு இல்லை. ஸோ அதனால அந்த லீடிங் ஜீரோ போடணும்னா உங்க இஷ்டம், போடாத உங்க இஷ்டம். ஓகேவா? ஸோ ஆனா இதுதான் 1000க்கான அந்த பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பரை நம்ம வந்து பார்த்தாச்சு. இது அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த 1024 இப்போ நம்ம வந்து பைனரில் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1024 நம்ம பைனரில் கன்வெர்ட் பண்ணோம்னா இதுதான் அந்த அதுக்கான பைனரி ரெப்ரசன்டேஷன். இப்போ நீங்க சொல்லுங்க, இதை பார்க்கறதுக்கு ரவுண்ட் நம்பர் மாதிரி தருதா இல்லை இதை பார்க்கறதுக்கு ரவுண்ட் நம்பர் மாதிரி தருதா? எப்படி நமக்கு வந்து 1000 கிராம் வந்து கரெக்டா போட்டுச்சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு 1024 தான் சரியா வந்து போடும். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 500க்கு அப்புறம் வர 1000ங்கிற நம்பர். அது 1000 வரல, 1024 வருது. ஸோ அதனால 1024 பைட் சேர்ந்ததுதான் 1 கிலோ பைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? இதே மாதிரி வந்து நிறைய வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 1024 கிலோ பைட் சேர்ந்தது ஒரு மெகா பைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி 1024 மெகா பைட் சேர்ந்தது ஒரு ஜிகா பைட் அப்படின்னு சொல்லுவோம். 1024 ஜிகா பைட் சேர்ந்தது ஒரு டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். டெராபைட்டுக்கு அப்புறம் பெட்டாபைட்னு வரும், அப்புறம் எக்ஸாபைட்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அதை வகைப்படுத்திட்டே வந்து இருப்பாங்க. இந்த இடத்துல எத்தனை பேர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க? பைட் அப்படிங்கிறத நான் வந்து கேபிட்டல் பி அப்படின்னு கொடுத்துருப்பேன், பிட் அப்படிங்கிறத ஸ்மால் பி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். இது நான் ஏன் வந்து கொடுத்தேன்னா இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 ஃபேக்ட் பத்தி சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 1 GB பென்ட்ரைவ் வந்து வாங்குறீங்க. அந்த 1 GB பென்ட்ரைவை உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து போட்டு பார்க்குறப்போ அதுல 1 GB வந்து காட்டாது. இது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, பென்ட்ரைவ் மேனுஃபேக்சர் பண்றது யாரு? நாம தான். நாம வந்து ஒரு ஹியூமன். நாம ஃபாலோ பண்றது டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம்னு நம்ம வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி நாம வந்து என்ன பண்ணணும்னா 1000 பைட் சேர்ந்தது, அதாவது 1000 மெகா பைட் சேர்ந்தது 1 ஜிகா பைட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராடக்ட்டை வந்து வித்துருவோம். அந்த 1000 மெகா பைட்டை நம்ம கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் போட்டோம்னா அது 1 ஜிகா பைட்டா வந்து காமிக்காது, கம்மியா தான் வந்து காமிக்கும். காரணம் என்னன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 1024 மெகா பைட் சேர்ந்ததான் 1 ஜிகா பைட். பட் நம்மளோ வெறும் 1000 மெகா பைட் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதனால அது கம்மியா தான் வந்து காமிக்கும். இதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் தயாரிக்கிற கம்பெனி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1000ங்கிறது தான் ஒன்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 1024 பைட் இருந்தாதான் 1 GB வந்து எடுத்துக்கும். இதுக்கு இது மட்டும் தான் காரணமானு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு சில பைட் வந்து அந்த ஃபைல் இருக்க சிஸ்டம்காக டிஃபால்ட்டா ஒரு சில ஃபைல் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். பட் ஆனா மேஜர் ஸ்பேஸ் போறதுக்கான காரணம் இதுதான். 1 GBன்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து கம்மியா தெரியும். இதுவே நீங்க வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்குறப்போ 1 TB வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பைட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி பென்ட்ரைவ் கம்பெனிக்காரங்க பண்றதுனால. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் வந்து சொல்றேன்.
இப்போ சேம் அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட வந்து போறீங்க. அவங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, எங்ககிட்ட வந்து ஒரு 10 Mbps per செகண்ட் ஸ்பீட் வந்து கிடைக்கும் இந்த சிம் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை நம்பி வந்து நம்ம வாங்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி நமக்கு 10 Mbps per செகண்ட் வந்து கிடைச்சிச்சுன்னா அப்படின்னா 10 MB இருக்க ஒரு ஃபைலை நம்மளால ஒரு செகண்ட்ல டவுன்லோட் பண்ணிடணும் இல்லையா? பட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 8 செகண்டோ இல்லை 10 செகண்டோ வந்து ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சொல்ற அந்த 10 Mbps per செகண்ட்ங்கிறது 10 மெகாபைட் பெர் செகண்ட் வந்து கிடையாது, 10 Mbps per செகண்ட். இது உங்களுக்கு சிம்பிளா வந்து புரியணும்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ செக் பண்றப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து மெகா பிட்ஸ் தான், நாட் பைட். ஸோ அவங்க ஏன் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா, ஸோ இப்படி வந்து மெகா பிட்ஸ் பெர் செகண்ட்ல சொல்றப்போ நமக்கு வந்து பெரிய நம்பர் வந்து காட்ட முடியும். இதுவே மெகா பைட்ல சொல்லியிருந்தோம்னா இது 2 டிவைட் பை 8 போட்டு நம்ம வந்து ஒரு கம்மியான நம்பர் தான் வந்து காட்டும். பட் இதுவே பிட்ஸ்ல வந்து சொல்றப்போ நமக்கு ஒரு பெரிய நம்பர் இருக்கா, ஸோ ஒரு பெரிய நம்பர் இருக்கப்போ நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு ஸ்பீடா நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு நம்மள வந்து வாங்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மெகா பிட்ஸ் பெர் செகண்ட வந்து ஸ்பீட்ல வந்து காட்டுவாங்க. இதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்ட்ரைவ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பிளிப்கார்ட் வந்து ஓப்பன் பண்றேன். இதுல போயிட்டு நான் பென்ட்ரைவ் வந்து சர்ச் பண்றேன்னா அங்கெல்லாம் ஜிபி கேபிட்டல் பி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்க மட்டும் ஸ்மால் பி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். யார நம்பர்னே தெரியல தாசனா. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து பிட்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஸ்மால் பி வந்து போட்டிருக்கேன், பைட்டை ரெப்ரசென்ட் பண்றப்போ கேபிட்டல் பி வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்த இந்த 2 டேட்டா டைப்பை கம்ப்யூட்டரோட வந்து கம்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம நம்பர்னு சொல்லி இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுக்குறோம், கேரக்டர்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஏபிசின்னு கொடுத்தோம் இல்லையா? சேம் இதை கம்ப்யூட்டர்ல கொடுக்குறப்போ அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பரை வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட கீவேர்டு வந்து இன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கம்ப்யூட்டர்ல கொடுக்குறப்போ. அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பைட். 4 பைட்னா நமக்கு மொத்தத்துல ஒரு பைட்ல 8 பிட் இருக்கும். இப்போ 4 பைட்டுங்கிறப்போ 4 × 8 32 பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ட்டுங்கிற ஒரு நம்பருக்குள்ள நமக்கு வந்து மொத்தம் 4 பைட் இருக்கு, அதுல 32 பிட்ஸ் இருக்கு. இந்த 32 பிட்ஸை யூஸ் பண்ணி தான் நாம ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி கேரக்டர் நம்ம வந்து கேர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ல ரெப்ரசென்ட் வந்து பண்ணுவோம். அதோட சைஸ் வந்து 1 பைட். 1 பைட்னா 8 பிட் வந்து சேர்ந்துன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சில நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த 47 அப்படிங்கிற நம்பரை நம்ம இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அது 32 பிட்டை யூஸ் பண்ணி அது ஸ்டோர் ஆகும். அதுக்கு 32 பிட் தேவைப்படாது, பட் ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து 32 பிட் வந்து கொடுத்துருக்கோம். 47 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 8 பிட்டே போதுமானதான். பட் ஆனால் அந்த 32 பிட்டை நம்ம அதுக்காக அலக்கிட்டு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 47ஓட பைனரி ஃபார்மேட் இதுதான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி பைனரி ஃபார்மேட்டா மாத்துறதுங்கிறது. ஸோ அதனால அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ 47 நீங்க பைனரியா மாத்தினீங்கன்னா கடைசியா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 32 பிட்ல முதல் பிட்டை மட்டும் நான் வந்து ஒரு கலரா ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இது காரணம் என்னன்னா இதுதான் நம்ம வந்து மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இந்த பிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவான நம்பரா இல்ல நெகட்டிவான நம்பரா அப்படிங்கறத வந்து குறிக்கும். இப்போ 47ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான நம்பர் தான். ஸோ அதனால பாசிட்டிவ்னா இந்த இடத்துல 0 தான் இருக்கும். இதுவே -47 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பிட் வந்து ஆன் ஆயிருக்கும், அதாவது நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கா இல்ல பிளஸ்ல இருக்காங்கிறத சொல்ல முடியும் இன்டீஜர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ அதுவே -47 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல 47 நம்ம நார்மலா வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி வந்து முதல்ல மாத்தி வச்சுக்கணும். மாத்தி வச்சுக்கிட்டு இதை அப்படியே திருப்பி போடணும். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ சொன்ன. அந்த திருப்பியா? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. திருப்பி போடணும்னா நான் அந்த திருப்பி வந்து சொல்லல, 0 ஒன்ஸா 0வா அப்படி திருப்பி போட சொன்னேன். ஓகே, இப்படி திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருக்கா. இதுதான் நம்ம வந்து 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது கூட நம்ம வந்து ஒரு 1 வந்து ஆட் பண்ணோம். 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு கடைசியா கிடைச்சிருக்கோம் அந்த அவுட்புட் தான் 2's காம்ப்ளிமெண்ட். அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முன்னாடி எப்படி 47 பைனரியா மாத்திரமோ அதே மாதிரி வந்து மாத்திருக்கோம். மாத்திட்டு நம்ம அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது இங்க 0னா இங்க 1, இங்க 0னா இங்க 1, இங்க 1 இருந்துச்சுன்னா இங்க வந்து 0வா மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டோம். இதைத்தான் நம்ம வந்து 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இந்த நம்பர் கூட நம்பர் 1 ஆட் பண்ணிட்டோம்னா 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 1 ஆட் பண்றப்போ 0 கூட 1 ஆட் பண்றப்போ 1. ஸோ ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் சேமா இருக்கும். ஸோ -47ஓட பைனரி ஃபார்மேட் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து புரிஞ்சிருச்சா எப்படி ஒரு பாசிட்டிவ் நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம், எப்படி ஒரு நெகட்டிவ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றோங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே, சூப்பர். அண்ட் இந்த -47ஓட ஃபர்ஸ்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1ல இருக்கு. ஸோ 1ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கறத வந்து குறிக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்பர் தான். ஸோ அதனால அந்த நம்பர் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி, அதை நம்ம ஈஸியா வந்து மாத்திட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கேரக்டர் டேட்டா டைப். அதை நம்ம கேர் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து சொல்லுவோம். அதோட சைஸ் 1 பைட் தான். பட் இந்த ஏவை நம்ம எப்படி பைனரியில சொல்றது, அதுதான் வந்து கேள்வி இல்லையா? ஸோ இதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும்னா, நாம என்கோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்து போவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க இன்புட்டை ஒரு என்கோட் ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்தி அந்த என்கோட்ல இருந்து பைனரி கோடை வந்து மாத்துவோம். என்கோட்னா என்னன்னா, இந்த ஏ அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து உருவாகும். அந்த நம்பரை நம்ம வந்து பைனரியா வந்து மாத்துவோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த என்கோட் மெத்தட் தான் ASCII கோட். ASCII கோட் என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது எப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ASCII டேபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்றப்ப நமக்கு வந்து நிறைய ரிசல்ட் வரும். இதுல நான் அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர், அதாவது ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க டெசிமல் ஃபார்மேட்ல. அதாவது நம்ம கீபோர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டெசிமல் நம்பர் வந்து 65. இதுவே ஸ்மால் ஏ எடுத்துக்கிட்டோம்னா அதோட டெசிமல் நம்பர் 97. இதுவே நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டெசிமல் நம்பர் 64. இதுல நம்பர்ஸ் கூட அடங்கும். நம்பரை நம்ம வந்து எழுத்துக்களா கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம எழுத்துக்களா கொடுத்தோம்னா 0வோட டெசிமல் நம்பர் 48. இப்போ இதை பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏவோட டெசிமல் கோடு வந்து 65, அதாவது ASCII கோடுங்கிறது 65. ஸோ நமக்கு வந்து 65ங்கிறது வந்து ASCII கோடா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 65ங்கிறது கடைசியா பைனரி கோடா மாறி நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்மால் பி எடுத்துக்கிட்டேன். ஸ்மால் பியோட கோடு என்ன இங்க? 98. ஸோ இந்த 98 தான் அதுக்கு கிடைச்சிருக்க ASCII கோட். இது வந்து பைனரி கோடா வந்து மாறும். சேம் அதே மாதிரி அட் எடுத்துக்கலாம். அட்டோட ASCII கோட் வந்து பாத்தீங்கன்னா 64. இந்த 64 நம்ம வந்து பைனரி கோடா வந்து மாத்திக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண், அதாவது இதை வந்து நம்ம நம்பரா இன்டீஜர் ஃபார்மேட்ல வந்து கொடுத்திருந்தோம்னா டைரக்டா வந்து அந்த ஒன்னே நம்ம பைனரியா வந்து மாத்தி இருந்துக்கலாம். பட் அதை நம்ம கேரக்டர் ஃபார்மேட்ல வந்து 1 வந்து கொடுத்துக்கிறோம். அப்படின்னா அது வந்து ஒரு எழுத்துக்களா வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கும். நம்பர் 1க்கான கோடு என்ன இங்க? 49. ஸோ இந்த 49 வந்து ASCII கோட் வந்து கிடைச்சிருக்கும். இதை நம்ம பைனரியா மாத்தி கடைசியா ஒரு கோடு வந்து கம்ப்யூட்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த ASCII கோடுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 7 பிட்டே வந்து போதுமானதான். ஏன்னா அந்த ASCII கோடுங்கிறது மேக்ஸிமம் ரேஞ்ச் எத்தனை இருக்கு? 127 வரைக்கும் தான் இருக்கு. 2^7 போட்டா நமக்கு வந்து என்ன வரும்? 128 வரும். -1 127. ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ASCII கோட்ல 127 தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து மேக்ஸிமம் 7 பிட்டே போதுமானதுதான். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு சினாரியோ வந்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து அதாவது தமிழ் எழுத்துக்கள், அதுல ஆவை வந்து நான் இன்புட்டை வந்து கொடுக்குறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம வெறும் இங்கிலீஷோ இல்லாட்டி ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை நம்பரை மட்டும் கொடுக்க போறது இல்லை. நம்ம வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கூட நம்ம வந்து டைப் பண்ணிலாம் சேவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ அப்படிங்கிறத வந்து கொடுத்தேன்னா, ஸோ அது வந்து எப்படி மாறி கடைசியா கம்ப்யூட்டர்ல போய் ஸ்டோர் ஆகும்னா, ASCIIங்கிறது வந்து அமெரிக்கன்காரங்க வந்து கண்டுபிடிச்சது. அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ்க்கு மட்டும் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பட் இந்த ஆவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அதான் வந்து யூனிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூனிவர்சல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சல் கோட் வந்து என்ன பண்ணணும்னா, உலகத்துல இருக்க எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு கோடு வந்து வச்சிருக்கோம். அதுல யூனிக் கோட்ல ASCII கோடும் ஒரு பார்ட் தான். அது எப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிட்டு இதுல யூனிக் கோட் டேபிள் வந்து போடுங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்று காமிச்சிருக்காங்களா? இதுல முதல் 127ங்கிறது பேசிக் லத்தீன். அப்படின்னா என்னன்னா, இது வந்து அந்த ASCII கோட் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி கேபிட்டல் ஏனா அதோட நம்பர் வந்து 65,
கேபிட்டல் பினா அதோட நம்பர் வந்து 66. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து இங்கிலீஷ்க்கு. சேம் அதே மாதிரி தமிழுக்கு ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேஞ்ச் 2944 இருந்து 3071. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கான யூனிவர்சல் கோட் இதுதான் 2949. ஸோ இந்த நம்பர் தான் கடைசியா பைனரியா மாறி போய் ஸ்டோர் ஆகும். இந்த யூனிக் கோடுங்கிறது ஆஸ்கி கோடு மாதிரி சின்ன நம்பராலாம் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய நம்பரா தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம உலகத்துல இருக்க எல்லா மொழிகளுக்குமே ஒரு கோடு வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்த்தா நிறைய லாங்குவேஜ் இருக்கும். தமிழ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்கும், ஹிந்தி இருக்கும், சைனீஸ் இருக்கும், ஜாப்பனீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா லெட்டருக்குமே நம்ம ஒரு கோட் கொடுக்கறதுனால இது வந்து ஒரு 4 டிஜிட்ல இருந்து 5 டிஜிட் வரைக்கும் வந்து போகும். ஸோ அதன் காரணமா இதை நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்றப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 பைட் வந்து எடுத்துக்கும். பட் இதுவே இங்கிலீஷ் கேரக்டர்லாம் அது ஆஸ்கி கோடுக்குள்ளேயே வந்துடும். ஆஸ்கி கோடுங்கிறது 127 தான் மேக்ஸிமமே. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு 7 பிட்டே போதுமானது தான். பட் கம்ப்யூட்டர்ல நம்ம மெமரி வந்து பைட் பை பைட்டாக தான் அலோகேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ மினிமம் 1 பைட்டாக அலோகேட் பண்ணுவோம். 1 பைட்டுங்கிறது 8 பிட்டுக்கு சமம். ஓகே, இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலுக்குள்ள இங்கிலீஷ் லெட்டரை டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலோட சைஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு யூனிகோடு தமிழ் லெட்டரை டைப் பண்ணி அதை சேவ் பண்ணா ஸோ அப்போ எவ்வளோ சைஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இது எப்படி நடக்குதுங்கிறது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலுக்கு நான் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சேவும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலோட சைஸ் வந்து பாருங்க 0 பைட் கீழே கட்டுதா? ஸோ இதுதான் அந்த ஃபைலோட சைஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து நான் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் டைப் பண்ணுறேன், ஏன்னு டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஏ இது வந்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏயோட ஆஸ்கி கோடான 65 வந்து கடைசியாக பைனரி கோடாக மாறி போய் கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இந்த ஏவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு 7 பிட்டே போதுமானதான். பட் இருந்தாலும் நம்ம மினிமம் 1 பைட்டை அலோகேட் பண்ணணும். ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பைட் வந்து எடுத்துக்கும். இதை செக் பண்ணுறதுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 பைட் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 1 பைட் தான் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு சில கேரக்டர்லாம் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்மால் பி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஸ்மால் பிக்கு வந்து 98ங்கிறது கடைசியாக பைனரி கோடில் போய் சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 பைட் வந்து இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி 2 பைட் இருக்கு. இப்போ ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு அட் சிம்பிள், இது எல்லாமே ஆஸ்கில இருக்குது தான். ஸோ இப்போ 4 கேரக்டர் டைப் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் செக் பண்ணலாம். இப்போ 4 பைட் காட்டுது கரெக்டா. ஓகே, எல்லாமே எதிர்பார்த்தபடி தான் நடக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு யூனிவர்சல் கோடு வந்து டைப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா எல்லா லெட்டரையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைஸ் செக் பண்றேன், 0 தான் காட்டுது, கரெக்டா காட்டுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு தமிழ் லெட்டர் ஆ அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணி இப்போ நான் அதோட சைஸை செக் பண்ணனா ஒரு 2ல இருந்து 3 பைட் வந்து காட்டும். பாத்தீங்களா 3 பைட் வந்து காட்டுது. ஏன்னா இந்த கோடை சேவ் பண்றதுக்கு வந்து கம்ப்யூட்டர் மெமரி வந்து 3 பைட் அலோகேட் பண்ணுது. அதாவது ஒரு யூனிக் கோடுங்கிறதுனால இதுக்கு வந்து 3 பைட். இங்கேயும் நம்ம ஒரே ஒரு கேரக்டர் தான் டைப் பண்ணியிருக்கோம். பட் அதுவே இங்கிலீஷ் கேரக்டரா இருந்துச்சுன்னா அதுக்கு 1 பைட் வந்து அலோகேட் பண்ணுச்சு. இந்த இடத்துல தமிழ் கேரக்டருக்கு 3 பைட் அலோகேட் பண்ணுது. காரணம் என்னன்னா இதோட யூனிக் கோட் பெரிய நம்பர், இங்கிலீஷ்க்கு யூனிக் கோட் சின்ன நம்பர், ஆஸ்கி கோடும் யூனிக் கோடுக்குள்ள தான் வரும். ஸோ அதனால அதையும் நம்ம யூனிக் கோட்னே வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நிறைய டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுல இருக்க ஒரு சில முக்கியமான ஒரு சில டேட்டா டைப் மட்டும் நான் அதுல உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம இந்த டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல கூட நம்ம வந்து செலக்டிவா வந்து யூஸ் பண்ண போறோம். மற்ற டேட்டா டைப்லாம் நமக்கு வந்து என்னைக்காவது அந்த சினாரியோக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டேட்டா டைப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுல முதல்ல இருக்கிறது வந்து இன்ட்னா இன்டீஜர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பைட். ஸோ இதோட ரேஞ்ச் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீஜர் வந்து மொத்தம் 4 பைட் அப்படின்னா எத்தனை 32 பிட்ஸ். ஸோ அந்த 32 பிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிட் அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுங்கிறது வந்து அந்த நம்பர் வந்து பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கறத வந்து குறிக்கும். ஸோ அதனால அந்த பிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது வந்து 2^31 அதாவது 31 பிட் இருக்கு. ஸோ அந்த 31 பிட்டை வச்சு நம்மளால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு கால்குலேட்டர்ல இருந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ சயின்டிபிக் வந்து போயிட்டு 2^31 வந்து போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய நம்பர் வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இதுல
இவ்வளவு பெரிய நம்பர்ல இருந்து பிளஸ் இவ்வளவு பெரிய நம்பர் வரைக்கும் கொண்டு போக முடியும். பிளஸ்ல தான் அந்த -1 அப்படிங்கிறது வரும். இங்க 48னா இங்க 47 தான் மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து இப்பதான் நம்மளோட டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஈஸியா புரிய போகுது. இந்த நம்பரை நம்மளால பார்த்த உடனே நம்மளால வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து இது என்ன நம்பர்னு நமக்கு வந்து தெரியும். அதாவது 8 நம்ம வந்து ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை 10, அப்புறம் 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. ஸோ அப்படின்னா -214 கோடியே 74,83,648 இருந்து பிளஸ் 214 கோடியே 74,83,647 வரைக்கும் நம்மளால இன்டீஜர் ஃபார்மேட்ல நம்மளால ரெப்ரசன்ட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அர்த்தம். இதுல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னா இதை நம்ம பிரிண்ட் பண்றப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுக்கான ஃபார்மேட். எக்ஸாம்பிளுங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர்னா அது வந்து இப்படிதான் இருக்கும். அது ஒரு மைனஸ் நம்பர் ஆகலாம், இல்லை பிளஸ் நம்பர் ஆகலாம். நான் உதாரணத்துக்கு -44ங்கிறது ஒரு இன்டீஜருக்கான ஒரு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்னா என்ன அர்த்தம்னா இதோட சைஸும் 4 பைட்ஸ் தான். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்சைன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு இன்டீஜர்னாலே டோட்டலா வந்து 32 பிட்ஸ். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிட் வந்து சைன் பிட்டா யூஸ் பண்ணோம். அதாவது அந்த சைனுங்கிறது வந்து பிளஸ் சைனா இல்லாட்டி மைனஸ் சைனாங்கிறது குறிக்கும். இப்போ நம்ம அன்சைன் சொல்றப்போ எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் நம்பரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படின்னா அந்த 32 பிட்டையுமே நம்ம நம்பரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ 2^32 பட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் ஃபுல்லாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த நம்பர். அதாவது 0ல இருந்து 429 கோடியே 49,67,295. ஸோ 0ல இருந்து இவ்வளவு பெரிய நம்பரை நம்மளால அன்சைன்ட் இன்டீஜர் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதுதான் அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அதுக்கான எக்ஸாம்பிள் கூட. ஓகே, அடுத்து கேரக்டர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேரக்டர்ங்கிறது 1 பைட். அந்த ஆஸ்கி கோடு மேக்ஸிமம் 127 வரைக்கும் வந்து போகும். ஸோ அந்த ஆஸ்கி கோடை பேஸ் பண்ணி அது வந்து கடைசியாக வந்து மாறும். அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இது. அதுக்கான எக்ஸாம்பிள் L அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுவே அன்சைன் கேரக்டர்னா எப்படி வந்து ஒரு பைட்னா 8 பிட், 8 பிட்ல மேக்ஸிமம் 255 வந்து யூஸ் பண்ண முடியும். பட் அதை நம்ம மைனஸ் பிளஸ் யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி -128ல இருந்து +127 சொல்லியிருக்கோம். அதாவது 7 பிட் யூஸ் பண்றப்போ முதல் ஒரு பிட்டை வந்து இக்னோர் பண்ணிட்டோம். பட் இதுவே வந்து நம்ம 1 பைட் ஃபுல்லா யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து இந்த 2^8 போட்டோம்னா நமக்கு 256 வந்து கிடைக்கும். அப்படின்னா -1 பண்ணோம்னா நமக்கு வந்து 0ல இருந்து 255. ஸோ மொத்த 8 பிட்டையுமே யூஸ் பண்றோம் அன்சைன் கேரக்டர்ல. இதுவே நார்மல் கேரக்டர்ல இந்த 8 பிட்ல ஃபர்ஸ்ட் பிட்டை மட்டும் நம்ம வந்து சைன் பிட்டா யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க 7 பிட்டை யூஸ் பண்றதுனால நம்மளால வந்து -128ல இருந்து +127 வரைக்கும் வந்து பண்ண முடியும். இங்க வந்து டைரக்டா 0ல இருந்து 255 வரைக்கும் வந்து பண்ண முடியும். அண்ட் கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட். இன்டீஜர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு எண்ணா இருக்கும். ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4.56, 6.2. ஸோ இந்த மாதிரி வந்து டாட் வச்சு வருது இல்ல, இந்த மாதிரி டாட் வச்சு வரதை நம்ம வந்து ஃப்ளோட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் வந்து 4 பைட். இதுவும் ஒரு விதமான ரெப்ரசன்டேஷன்ல கடைசியா வந்து மாறி அது கம்ப்யூட்டரோட மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணும். அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அந்த இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்களா. சூப்பர். அண்ட் இது போக இன்னும் ஒரு சில அதர் டேட்டா டைப்லாம் இருக்கு. அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து வச்சுக்கிறேன். நீங்க நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஷார்ட் இன்ட் அப்படின்னா என்னன்னா நார்மல் இன்டீஜர் வந்து 4 பைட்ஸ் இருக்குமா, ஷார்ட் இன்டீஜர்னா 2 பைட் வந்து இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்சைன் ஷார்ட் இருக்கும். லாங் இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 4 பைட்ஸ் வந்து இருக்கும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து 8 பைட்டாக வந்து காட்டும். அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்து வந்து இந்த லாங் இன்ட் மட்டும் வந்து மாறும். டபுளுங்கிறது ஃப்ளோட்டை விட ஒரு பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வந்து டபுள் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட சைஸ் வந்து 8 பைட். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1.7. ஈங்கிறது எக்ஸ்பனண்ட் குறிக்கும். -308ல இருந்து +308 வரைக்கும் வந்து போகும். அண்ட் அதே மாதிரி லாங் டபுளுங்கிறது டபுளோடையும் ஒரு பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணா நம்ம வந்து லாங் டபுள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங் டபுள் லாங் கிண்டலாம் வந்து கம்பைலரோட சைஸை பொறுத்து வந்து மாறும். கம்பைலர் 32 பிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சைஸ் காட்டும். கம்பைலர் வந்து 64 பிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சைஸை காட்டும். ஸோ அதனால அது வந்து ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த லாங்கும் டபுள் மட்டும் சைஸ்ல வந்து மாறுபடும். அண்ட் கடைசியா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் டேட்டா டைப்புக்கும் அதுக்கான ஒரு சாம்பிள் டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். இது நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமா தியரியாவே பார்த்துட்டு வரோம்ல, இப்ப நம்ம பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்துடலாமா?
நம்ம கடைசியா பார்த்த வீடியோல இந்த மாதிரி ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம day 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்திருந்தோம். சேம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம வந்து day 2ன்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள நம்மளோட கோடு எல்லாமே எழுதலாம். நான் ஏன் எப்படி சொல்றேன்னா, ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ல நீங்க வந்து தேடி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அது ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஓகே, நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் அந்த டே வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி நான் இன்னொரு டே வந்து கிரியேட் பண்றேன். இன்னைக்கு day 2ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட விஎஸ் கோட் வந்து போயிட்டு இதுல ஃபைல்ல ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் day 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த day 2க்குள்ள நம்ம வந்து நம்மளோட கோட் வந்து எழுதலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்றப்போ நமக்கு வந்து புதுசா வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைலுக்கு நான் வந்து pgm1 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். நம்ம எழுத போறது C ப்ரோக்ராம், அதனால .c வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம நம்மளோட கோட் வந்து எழுதலாம். சேம் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து printf வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து stdio.h வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்திருந்தோம், நம்ம printf வந்து யூஸ் பண்றதா இருந்தா stdio.h நமக்கு தேவை. அதே மாதிரி இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து எந்த ஒரு பேராமீட்டருமே இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ணல. இந்த ரிட்டர்ன் 0 என்னன்னா நார்மலா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நம்ம வந்து கோடு 0 வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ கோட் 0னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஆனது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என்னமோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. டைட்டில் இன்னும் வைக்கல. ஆமால, டைட்டில் கொடுக்கல. வரலாறு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டைட்டில், ஆத்தர், டேட் இதெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கமாண்ட் லைன் வந்து கிரியேட் பண்றேன். கமாண்ட் லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த டேக்கான ஆக்சுவல் ப்ரோக்ராம்குள்ள வந்து போக போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போறோம். அப்புறம் டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கான டார்கெட். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றப்போ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றோம். அது வந்து ஒரு இன்டீஜர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். டேட்டா டைப், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், அந்த லைனை பிரேக் பண்றதுக்கு ஒரு செமிகோலன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா டேட்டா டைப்ல இன்டீஜர்னா இன்டீஜர்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்டீஜர் _number1 அப்படின்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கேன் என்னோட வேரியபிளுக்கு வந்து நேம். ஸோ நம்ம அப்படி ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்றப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, நம்ம நிறைய வேரியபிள் வந்து கொடுப்போம் நம்மளோட ப்ரோக்ராம்ல. அப்படி கொடுக்குறப்போ ஒவ்வொரு வேரியபிளுமே யூனிக்கா வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஸோ அப்படி நம்ம யூனிக்கா கொடுக்கறதுனால அதை நம்ம வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி நம்ம கொடுக்குற நேம் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நீங்க XYIJ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா, அந்த ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி ஏஜ், சம், டோட்டல் வால்யூம், ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனா வந்து என்ன ரெக்கமெண்டட்னா, நீங்க ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களால வந்து ஈஸியா அந்த கோட் வந்து பார்த்தோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி நாளைக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணா கூட உங்களால வந்து பண்ண முடியும். இந்த வேரியபிள் நம்ம வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். நீங்க சும்மா XYZ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த X வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியாம போயிடும் இல்லையா? ஸோ அதனால ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி வேரியபிள் நேம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னா, நம்ம அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறப்போ அதுல வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் கண்டெயின் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மூணுமே வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். கண்டிப்பா மூணுமே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் இந்த மூணும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நேம் வந்து ஒரு லெட்டர்ல வந்து ஆரம்பிக்கணும், அப்படி இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல வந்து ஆரம்பிக்கணும். நம்ம வந்து நேம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்பர் வச்சு வந்து ஆரம்பிக்க கூடாது. இது வந்து ஒரு ரூல். அண்ட் அதே மாதிரி இதுல நம்ம கொடுக்குற நேம் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் என்னன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து இன்டீஜர் நம்பர் 1 கிரியேட் பண்ணிருக்கேன். நான் இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து ஐய மட்டும் கேபிட்டல்ல வந்து போட்டேன்னா அது வந்து ஒரு யூனிக்கான நேம், இது வந்து ஒரு யூனிக்கான நேம். ஸோ அப்படிதான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால கேஸ் சென்சிட்டிவ்னா கேபிட்டல் லெட்டர் தனியா பார்க்கும், ஸ்மால் லெட்டர் வந்து தனியா பார்க்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து சொல்ல வரேன். அண்ட் அதே மாதிரி நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள் நேம்ல ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், இது எதுவுமே வந்து நம்ம வேரியபிள் வந்து கொடுக்கக்கூடாது. அண்ட் கடைசியா நம்ம வந்து இந்த மாதிரி
ரிசர்வ்டு வேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் வேர்டு. இது வந்து டேட்டா டைப் வந்து குறிக்கிறது. ஸோ அதனால இந்த இன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது வேல்யூ வச்சு யூஸ் பண்ணலாம். வெறுமனே இன்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க நான் இன்டீஜர் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவே நான் வந்து இன்ட் ஸ்பேஸ் இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ட்ங்கிறது ரிசர்வ் வேர்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்வ் வேர்டு வந்து சி ப்ரோக்ராம்ல உண்டு. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீஜர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கீவேர்டு என்ன, இன்ட்னு கொடுத்துட்டு ஃபாலோட் பை அந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்க போறோம். நான் கொடுக்க போற நேம் வந்து இன்டீஜர் நம்பர்னு கொடுக்க போறேன். அதாவது அந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடாகவே வந்து கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இன்டீஜர் நம்பர்னு டைப் பண்றேன். இந்த இடத்துல நம்மளால ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு இந்த லைனை பிரேக் பண்றதுக்காக செமிகோலன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கொமாண்ட் லைன் வந்து ஆட் பண்ணிடலாம். அது எதுக்குன்னா நம்மளோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராமை திரும்பி பார்க்குறப்போ நமக்கு வந்து புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரோக்ராமுக்கு நம்ம கொமாண்ட் லைன் வந்து ஆட் பண்ணலாம், முக்கியமான லைனுக்கு மட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து கொமாண்ட் லைன் வந்து கொடுக்குறப்போ இதை நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னோட லைனை முடிச்சு செமிகோலன் போட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா அந்த கோட் வந்து ப்ரீ ப்ராசஸ்ட் வந்து போறப்போ அதை இது மட்டும் தான் வந்து எடுத்துக்கும். இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது வந்து அது இக்னோர் வந்து பண்ணிடும். ஓகேவா? பட் இதுவே இந்த டபுள் ஸ்லாஷா நான் முன்னாடி இங்கே வந்து போட்டிருந்தேன்னா எனக்கு இந்த என்டையர் லைனே வந்து கொமாண்ட் லைனா வந்து மாறி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளுக்கு நாம வந்து ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் வந்து பண்ண போறோம். அதை நம்ம நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து போயிட்டு இப்போ அந்த வேரியபிளோட நேம் வந்து போடுங்க. நாம ஐடியில டைப் பண்றதுனால அந்த வேரியபிள் நேமை ஆட்டோ சஜஷன் வந்து காட்டும். ஸோ அதனால இதுல இருந்தே நம்மளோட வேரியபிள் நேமை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் ஈக்குவல் சிம்பிள் வந்து யூஸ் பண்றேன். இந்த ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணி நான் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்க போறேன். இது வந்து ஒரு இன்டீஜருங்கிறதுனால நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம், இல்ல பாசிட்டிவ் வேல்யூ வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ ஆரம்பிப்போமே. ஸோ அதனால வந்து நான் நம்பர் 3 வந்து கொடுத்துட்டு செமிகோலன் போட்டு இந்த லைன் வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். இதுக்கும் வந்து ஒரு கொமாண்ட் லைன் வந்து ஆட் பண்ணிடலாம். டிக்ளேரும் பண்ணியாச்சு, இனிஷியலைஸும் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றேன். போன வீடியோல யூஸ் பண்ண அதே பிரிண்ட் ஆஃப் தான். பிரிண்ட் ஆஃப்கான சின்டெக்ஸ் வந்து இதுதான். இதுக்குள்ள நமக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை வந்து கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூ ஆஃப் இன்டீஜர் நம்பர் அப்படின்னு வந்து கொடுக்க போறேன். இந்த பிரிண்ட் ஆஃப் குள்ள நான் கொடுத்துருக்க இன்டீஜர் நம்பரும் இதுவும் சேம் கிடையாது. நம்ம பிரிண்ட் ஆஃப் குள்ள என்ன வேணா வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். ரன் பண்ண எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த மாதிரி இந்த வேல்யூ ஆஃப் இன்டீஜர் நம்பர் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஆனா இந்த வேல்யூ ஆஃப் 3ங்கிறது வந்து இதுல வந்து காட்டல இல்லையா? ஸோ அதை காட்ட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரிண்ட் ஆஃப்ல நமக்கு பிரிண்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். நம்ம வேரியபிள் நேம் என்ன, இன்டீஜர் நம்பர். ஸோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு Ctrl+SM கீ சேவ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரன் பண்றேன். அவுட்புட் வந்துச்சா? இல்ல. ஏன் அவுட்புட் வரலன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வேரியபிள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை நம்ம கொடுத்தாதான் பிரிண்ட் ஆஃப்ல அது வந்து எந்த ஃபார்மட்ல பிரிண்ட் பண்ணுங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தெரிய வரும். இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருந்தோம். அது என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். இன்டீஜருக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ங்கிறது இதுதான், %d. இதை கொடுத்தாதான் கரெக்டா அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த ஃபார்மட்ல வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால அதை நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த இடத்துல இன்டீஜருக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து போடுறேன். அது என்னது, %d. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து கரெக்டா டிஸ்பிளே ஆயிடுச்சு. the value of integer number 3. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து int அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளோட நேம் வந்து இன்டீஜர் நம்பர். இங்க வெறுமனே நம்ம டிக்ளேர் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கான வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இனிஷியலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். என்ன வேல்யூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், 3 இனிஷியலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். பிரிண்ட் பண்றப்போ இந்த மாதிரி இந்த வேல்யூ ஆஃப் இன்டீஜர் இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்க வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த ஃபார்மட்ல பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து இன்டீஜர் ஃபார்மட்ல இருந்து பிரிண்ட் பண்ண போறோம். இன்டீஜர் ஃபார்மட்டுக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இதுதான். ஸோ இப்படி கொடுத்ததுனால இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்டீஜரை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தடுத்த வேரியபிளுக்கு வந்து போலாம். இது இன்டீஜர் டேட்டா டைப் தானே. ஸோ அதனால இதுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ கூட வந்து கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து -3 கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து கரெக்டா -3ங்கிறது வந்து காமிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்டீஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோமா, சேம் இதே மாதிரி அன்சைன் இன்டீஜருக்கு வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே போயிட்டு அன்சைன்ட் அப்புறம் நம்ம வேரியபிளோட நேம் நான் வந்து சேம் அதே மாதிரி அன்சைன்ட் இன்டீஜர் நம்பர்னே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம்
நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், மேல வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு கீழே அதற்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணோம் இல்லையா. இதை வந்து நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம், இதை வந்து வேரியபிள் வந்து இனிஷியலேஷன் சொல்லுவோம். நம்ம டிக்ளேர் பண்ணாம டைரக்டா கூட இனிஷியலேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டேட்டா டைப் வந்து போட்டுக்கிட்டு வேரியபிள் நேம் வந்து போட்டுக்கிட்டு டைரக்டா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ, இது வந்து அன்சைன்ட் இன்டிஜர்ங்கிறனால ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். நான் வந்து ஒரு 99 வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதை பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு பிரிண்ட் ஆஃப் லைன் வந்து வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். கரெக்டா நான் நமக்கு எந்த லைனை வந்து காப்பி பண்ணணுமோ அந்த லைன்ல வந்து கரெக்டா கர்சர் வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் டவுன் வந்து பிரஸ் பண்றோம்னா நமக்கு அந்த லைன் வந்து ஒரு தடவை அப்படி கீழே வந்து காப்பியா வந்துடும். ஸோ இதுல நம்ம வந்து அந்த கண்டென்ட் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா the value of unsigned integer, அப்புறம் unsigned integerக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அப்புறம் அந்த பர்டிகுலர் வேரியபிளோட நேம், இப்படி நம்ம கொடுத்து ரன் பண்றதுனால ரெண்டு வேல்யூமே பிரிண்ட் ஆயிருச்சு. வேல்யூ ஆஃப் இன்டீஜர் நம்பர்ல இன்டீஜருக்கான வேல்யூ வந்து வந்துருச்சு. இந்த வேல்யூ ஆஃப் அன்சைன்ட் இன்டீஜர் நம்பர்ல அன்சைன்ட் இன்டீஜருக்கான வேல்யூ வந்துருச்சு. இந்த ரெண்டு லைனும் அப்படியே தொடர்ந்து வருது இல்ல, அதாவது நடுவுல வந்து ஸ்பேஸே இல்லாம. இது நம்ம வந்து அப்படி வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நாம அந்த பிரிண்ட் ஆஃப் கடைசியா வந்து போயிட்டு இந்த இடத்துல ஸ்லாஷ் டி என்ன அர்த்தம்னா ஒரு டேப் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அர்த்தம். ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு வந்து டேப் விடும். டேப்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து விடும். பாருங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்ல, இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லாஷ் டி வந்து கொடுத்துருக்கோம். ஸ்லாஷ் டினா என்னன்னா டேப் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈக்குவல். இல்ல எனக்கு வந்து இந்த லைன் வந்து அடுத்த லைன்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாஷ் டிக்கு பதிலா ஸ்லாஷ் என்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு இப்ப நான் திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்படி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி அடுத்தடுத்த லைன்ல வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து அர்த்தம். ஸ்லாஷ் டினா டேப் கொடுக்கறது, ஸ்லாஷ் என்னா நெக்ஸ்ட் லைன். அடுத்தது ஃப்ளோட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளோட் கீவேர்டு வந்து ஃப்ளோட் தான். இப்போ அதுக்கான நேம் வந்து நான் ஃப்ளோட் நம்பர்னே வந்து கொடுக்குறேன். இதுக்கு நான் வேல்யூவா 3.14 கொடுக்குறேன். கொடுத்துட்டு செமிகோலன் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ளோட் வேரியபிளை இனிஷியலைஸ் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு இந்த பிரிண்ட் லைன் நேரம் வந்து போயிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் வந்து கொடுத்தனா அந்த பிரிண்ட் லைன் வந்து எனக்கு வந்துடும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனுக்காக ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோட் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஃப்ளோட் வந்து மாத்திடுறேன். அண்ட் அதே மாதிரி அதற்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளோட்டோட வேரியபிள் வந்து கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான வேல்யூக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 0 வந்து காட்டுது. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஒரு ஃப்ளோட் வேரியபிளை பிரிண்ட் பண்றப்போ டிஃபால்ட்டா டாட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் காட்டும். இல்ல நமக்கு தேவையான வேல்யூ மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இந்த %f கொடுக்குறோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி .2, அதாவது நமக்கு வந்து டாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து 2 டிஜிட் வந்து டிஸ்பிளே பண்ணா போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி .2 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணனா இப்போ பாருங்க எனக்கு வெறும் 3.14, அதாவது முன்னாடி நமக்கு 3.14க்கு அப்புறம் நிறைய வந்து ஜீரோஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எனக்கு வந்து டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து டாட்டுக்கு அப்புறம் வெறும் 14 மட்டும் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் கடைசியா கேரக்டர் பத்தி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம கேர் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கேரக்டர் நேம் வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்றப்போ கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பைட் தான். ஸோ அதனால வந்து ஒரே ஒரு பைட் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷன் வந்து கொடுக்கணும். இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நான் வந்து ஏ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு செமிகோலன் வச்சிட்டேன்னா ஸோ இந்த கேரக்டருக்கு நான் வந்து ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்றேன்னு அர்த்தம். அடுத்தது கேரக்டர் வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பிரிண்ட் லைன் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைனுக்கு ஸ்லாஷ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கேரக்டருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %c. இந்த இடத்துல நான் கேரக்டர்னு மாத்திடுறேன். அண்ட் அதே மாதிரி வேரியபிளையும் வந்து மாத்திடுறேன். இப்போ நம்ம அதை டிஸ்பிளே பண்றப்போ நம்மளோட கேரக்டர் கரெக்டா டிஸ்பிளே ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்டீஜர் நம்பரும் டிஸ்பிளே ஆயிருச்சு, அதுல அன்சைன்ட் இன்டீஜரும் டிஸ்பிளே ஆயிருச்சு, ஃப்ளோட்டும் பார்த்துட்டோம், கேரக்டர் வந்து பார்த்துட்டோம். இதுல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்றேன். சேம் இதே கேரக்டர் நம்ம %d போட்டு டிஸ்பிளே பண்ணோம்னா அதுக்கான ஆஸ்கி கோட் வந்து காட்டும். ஏன்னா டிங்கிறது வந்து இன்டீஜர் நம்பர். ஸோ அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கான இன்டீஜர் நம்பர் என்ன, அதாவது அந்த பர்டிகுலர் ஆஸ்கி கோட் என்னங்கிறத இதுல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்னொரு பிரிண்ட் லைன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல %c க்கு பதிலாக %d வந்து போட்டுக்கிறேன். இங்க வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இப்படி போட்டு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறப்போ அந்த ஏக்கான கரஸ்பாண்டிங் ஆஸ்கி கோடான 65 பிரிண்ட் ஆயிருச்சா. அண்ட் இது போக ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் அதோட சைஸ் என்னங்கிறது கூட நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு printf வந்து எழுதலாம். இந்த மாதிரி இந்த printf ஸ்டேட்மெண்ட்குள்ள இந்த சைஸ் ஆஃப் கேரக்டர் வேரியபிள்னு வந்து போட்டுக்கிட்டு நம்மளோட வேரியபிளுக்கு முன்னாடி சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு ஓப்பன் பேராந்தசிஸ் அதுக்குள்ள நம்மளோட வேரியபிள் நேம் வந்து டைப் பண்ணிட்டு கடைசியா ஒரு க்ளோஸ் பேராந்தசிஸ் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேல வந்து ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிடலாம் ரன் பண்றதுக்காக. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரோட சைஸ் என்ன 1 பைட். அந்த 1 பைட்டுங்கிறது கரெக்டா கீழே டிஸ்பிளே ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி மற்ற எல்லா டேட்டா டைப்புக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை வச்சு கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாமா? விளையாண்டு பார்க்கறதுனா வித்தியாசமா வந்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இன்டீஜர்ல ஃப்ளோட்டை கொடுக்கலாம், ஃப்ளோட்ல இன்டீஜர் கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இன்டீஜர்ல போயிட்டு ஃப்ளோட் நம்பர் வந்து கொடுக்குறேன். அதாவது -3க்கு பதிலாக இந்த தடவை 3.12 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகே, சேம் அதே மாதிரி ஃப்ளோட்ல போயிட்டு ஒரு முழு எண் வந்து கொடுக்குறேன். உதாரணத்துக்கு 8 அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி அன்சைன் இன்டீஜர்ல போயிட்டு நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுக்க போறேன். +99 -99 வந்து மாத்திட்டேன். அதே மாதிரி கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஆல்பாபெட்டுக்கு பதிலாக ஒரு நம்பர் 1 நம்பர் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ ரன் பண்ணி பார்க்கறப்போ வந்து பாருங்க, நான் இன்டீஜர்ல வந்து டாட் வச்சா வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அது முழு எண்ணா தான் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ற ஃபார்மேட் வந்து இன்டீஜர் ஃபார்மேட்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து அப்படிதான் வந்து எடுத்துக்கும். அண்ட் அது போக இது வந்து ஒரு இன்டீஜர் தான். ஸோ அதனால நம்ம அப்படி டாட் வச்சு கொடுத்தாலும் அது முழு எண்ணா தான் வந்து எடுத்துக்கிச்சு. அண்ட் அதே மாதிரி அன்சைன் இன்டீஜர்ல நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வேல்யூ வந்து வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால 32 பிட்ல மொதல் பிட், அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து ஆன் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்டுமே ஃபர்ஸ்ட் பிட் ஆன் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ 0 வேல்யூ வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் வந்து உருவாயிருக்கும். அந்த நம்பர் தான் இங்க நமக்கு வந்து காட்டுது. இங்க நமக்கு நெகட்டிவ் நம்பர் வந்து காட்டல, நம்ம கொடுத்த நம்பர் வரல. சேம் அதே மாதிரி ஃப்ளோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முழு எண்ணா வந்து கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 8.00 டாட்டுக்கு அப்புறம் 00 தான் இருக்கு, இதுக்கு மதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா டாட் வச்சுதான் வந்து காட்டுது. காரணம் என்ன, இது வந்து ஒரு ஃப்ளோட் ஃபார்மேட்ல நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கேயே வந்து 2 டிஜிட் தான் காட்டுது, நாம இங்க வந்து 2 தான் வேணும்னு வந்து சொல்லியிருக்கோம். இந்த 2 எடுத்துட்டோம்னா நமக்கு டிஃபால்ட்டா 6 டிஜிட் வந்து காட்டும். அண்ட் அது போக கடைசியா கேரக்டர்ல வந்து நம்ம ஆல்பாபெட் கொடுக்காம நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் அது கரெக்டா டிஸ்பிளே பண்ணிருச்சு. கேரக்டர் டேட்டா டைப்போட சைஸ் வந்து 1 பைட் தான். ஸோ அப்படின்னா நம்மளால ஒரே ஒரு எழுத்துக்களை மட்டும் தான் வந்து கொடுக்க முடியுமா? இப்போ எனக்கு வந்து லேர்ன் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்துக்களை வந்து நான் வந்து இன்புட்டா வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னால கொடுக்க முடியாதா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பண்ண முடியும். அதுக்கு நம்ம அரே வந்து டிக்ளேர் வந்து பண்ணணும். முதல்ல இந்த 2 லைனையும் வந்து கமாண்ட் பண்ணிடலாம். புதுசா ஒரு கேரக்டர் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ண போறோம் அரே வந்து யூஸ் பண்ணி. ஸோ கேர் போட்டுட்டு அதே மாதிரி கேரக்டர்னு போடுறேன். சைஸ் வந்து 10 வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அரே வந்து டிக்ளேர் பண்றேன். ஓப்பன் பிரைஸ் வந்து போட்டுட்டு இதுக்குள்ள என்னோட வேல்யூ வந்து கொடுக்க போறேன். வேல்யூ கொடுத்துட்டு கடைசியா ஒரு செமிகோலன் வந்து போடலாம். கேரக்டர் டேட்டா டைப்போட வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கான printf லைனை நம்ம கமாண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால புதுசா இன்னொரு printf லைன் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மேல வந்து அரே யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்க ஒரு ஃபார் லூப் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஃபார் லூப்குள்ள என்னோட printf ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுக்க போறேன். அண்ட் கடைசியா ஒரு செமிகாலன் வந்து போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி வந்து பார்க்கலாம். மேல அரேல என்னோட இன்புட்டான லேர்ன் டெக் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லேர்ன் டெக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன்ல. எஸ், அரே ஃபார் லூப்
இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் என்னன்னு வந்து தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து புரிய வரும். இது கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். இதை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல வந்து பார்க்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு ஃபன்னுக்காக வந்து பண்ணேன். ஸோ இதை நினைச்சு யாரும் பயப்படாதீங்க. உயிரே போயிடுச்சு. கண்டிப்பா இனி வரப்போற வீடியோஸ்ல அதை நம்ம வந்து கத்துக்கலாம். அதுவரை காத்திருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் செக்ஷன்ல இருக்கோம். எஸ், அசஸ்மெண்ட். இப்போ உங்க டர்ன். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் ஒரு 10 டேட்டா டைப் பத்தி வந்து பார்த்திருந்தோம். அதில் ஒரு சில டேட்டா டைப்பை நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கோட் பண்ணி காமிச்சிருந்தேன். நீங்க அந்த 10 டேட்டா டைப்பையுமே டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆஃப் மூலிமா பிரிண்ட் பண்ணி வந்து பாருங்க. அண்ட் தென் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே ஒரு சைஸ் இருக்கும், அது என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணி பாருங்க. அண்ட் கடைசியா கேரக்டர் டேட்டா டைப்போட ஆஸ்கி கோட் என்னவோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணி பாருங்க. இது வந்து அந்த 10 டேட்டா டைப்புக்குமே வந்து பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கலாம் நான் மட்டும் வெறும் 4 டேட்டா டைப் வந்து பண்ணிட்டு உங்களை ஒரு 10 டேட்டா டைப் வந்து பண்ண சொல்றேன் நினைக்கலாம். பட் நான் அந்த 10 டேட்டா டைப்புக்குமே வந்து பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க எதுவும் ஓனா வந்து பண்ணுங்க. இந்த கோடை நான் வந்து என்னோட GitHub ரெபாசிட்டரியில் போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் எல்லா டேட்டா டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிக்ளேர் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து சைஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியாக ஆஸ்கி கோட் கூட பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டபுள் நம்பர் மட்டும் இதில் வந்து சப்போர்ட் ஆகலை. பட் சேம் இதே கோடை நான் ஆன்லைன் கம்பைலர் வந்து செக் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கோட்ல எல்லாமே இருக்கு. நான் எவ்ரிதிங் வந்து கொடுத்துருக்கேன் வித் கமாண்ட் லைனோட. What you are expecting, fans? Integer Vinama integer Eroko, float Vinama float Eroko, finally long double quota Eroko. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.